அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் என்ன சொன்னோம்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒத்த காலில் நிற்கிற கிரீன்லாண்டு வாங்க. ரெண்டாவது நியூஸ் அந்த கேரளாவில் நடந்த பஸ் விஷயம். முஸ்லீம் பெண் ஒருத்தரால் சாதாரண தமிழ் இளைஞர் ஒன்று தற்கொலை செஞ்சு கொண்டு. மூணாவது விஷயம் என்ன சொன்னால், இப்போ காசா நிர்வாகத்தை அமைக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மொத்த முஸ்லீம் அரபு நாடுகளையும் அரபு நாடுகள் அழைச்சிக்கிது அமெரிக்காவில் வச்சு மீட்டிங் ஒன்றை நடத்தி காசா அமைப்பை அமைக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன சொன்னால், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் நேரத்தோட சொல்லியிருந்தார் கிரீன்லாந்து எனக்கு வேணும், கிரீன்லாந்து எனக்கு வேணும் என்று. உலகில் ஆசைப்பட்டவர் தான் அவர் டொனால்ட் ட்ரம்ப். அவருக்கு எல்லா ஆசையும் இருக்குது. கிரீன்லாந்தை வாங்கணும், ஈராக் அடிக்கணும், சிரியாவில் குழப்பத்தை உண்டாக்கணும், லிபியாவில் குழப்பத்தை உண்டாக்கணும், யமனில் குழப்பத்தை உண்டாக்கணும், துபாயில் வர்த்தகம் செய்யணும், சவுதியோட வர்த்தகம் செய்யணும், எல்லா ஆசையும் அவருக்கு இருக்குது. அவர் புத்தகால நீண்டு சொல்லிக்கிறார். இப்போ கிரீன்லாந்தை வாங்குகிற ஐடியா எனக்கு இல்லை, அது சொல்லி தான் இப்போ அந்த ஐடியா விட்டு போட்டு நின்று இப்போ பேச்சு மாற்றிட்டார். அதில் எந்தாவது குத்துண்டிக்கும். அடுத்தது காசா நிர்வாகம். இப்போ புதுசாக வரப்போகிற இப்போ காசா நிர்வாகம் ஹமாஸ் தலைமையில் இல்லாமல் ஹமாஸை விட்டு காசா நிர்வாகத்துக்கு காசா பலஸ்தீனியர்களுக்கு நிர்வாகிக்கிறதுக்கு ஒரு காசா நிர்வாகத்தை கூட்ட போகிறேன்னு சொல்லி இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பிச்சுக்கு ஒட்டுமொத்த 67 முஸ்லீம் நாடுகளையும் முஸ்லீம் அல்லாத நாடு அதில் இப்போக்கு பாகிஸ்தான், துருக்கி, அடுத்தது எங்களோட ரஷ்யா, அந்த 3 நாடையும் இப்போக்கு வாக்கு கொடுத்துக்கிட்டு நாங்கள் வாரண்டு. மற்ற எல்லா நாடையும் இன்னும் வாக்கு கொடுக்கல. ஒட்டுமொத்த நாடுகளையும் வாக்கு கொடுத்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு. இஸ்ரேல் கை இல்லாமல் மேற்கு ஜெருசலத்தையும் சேர்த்து ஒரு பலஸ்தீன நாடை தனி நாடு அங்கீகரிக்கிறதுக்கு எல்லாரும் வாக்குறுதி கொடுத்தா நல்ல முடிவு நினைக்கிறேன். என்ன சொன்னால், இதுவரைக்கும் இன்றைக்கும் மேற்கு கரையில் ஹேர்போனில் மற்றது எங்கள்கிட்ட ரமல்லால் ஏற்பட்ட பிரச்சனை. சும்மா ஆக்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறானு, எந்த காரணமும் இல்லாமல் ஆக்களை கைது செய்கிறானு. இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையில் முடிவு கட்டணும்னு சொன்னால் காசா ஒரு பலஸ்தீன் தனி நாடாக மாறும். அப்படி தனி நாடாக மாறினா தான் இந்த காசாவுக்கு ஒழுங்கான நிர்வாகம் ஒன்று அமைஞ்சி அந்த இவங்களோட இஸ்ரேலோட கையில் இல்லாமல் இஸ்ரேல் போலீஸ் உள்ளுக்கு வர இல்லாமல் ஜெருசலத்தை சேர்த்து ஒரு தனி நாடாக காசா மாற்றிடும். அந்த இதில் தான் அவர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறாரு. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அடுத்தது கேரளாவில் நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். முஸ்லீம் பெண் உண்டு, யூடியூப் சேனல் செஞ்சிருக்கிற பெண் உண்டு, ஒரு அநியாயமாக ஒரு தமிழ் இளைஞரை, ஒரு வயசு புள்ள 2 புள்ளை அளிக்கிற ஒரு வாப்பா தூக்கில் போட்டு வச்சுட்டான். அது சரியான தண்டனை தான் இது இந்த முஸ்லீம் பெண்ணை கொடுத்துக்கிது. எந்த முஸ்லீம் பெண்ணாக இருந்தாலும் இன்னொரு அந்நியான இருந்தாலும் அது முஸ்லீமான இருந்தாலும் அவளுக்கு இப்போ தப்பாக நடக்கிறேன்னு சொன்னால் அவள் ஒதுங்கி போய்த்துறேன். ஆனால் இந்த பெண் ஒதுங்கி போகல. இவள் வேணுமென்றே எனக்கு இந்த ஒரு வீடியோ எடுக்கிறாள். இவள்கிட்ட தவறு ஈக்கிற சுட்டித்தான் அந்த தமிழ்நாடு கேரளா போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி. அது சரியான சட்டம். என்ன சொன்னால் இது ஒட்டுமொத்த முஸ்லீமுக்கும் ஒரு பாடம். டீல் செய்கிற பெண்களுக்கு, முக்கியமாக டீல் செய்கிற பெண்களுக்கு இது பாடம். அது சுட்டியாக பேசி விடலை. இதே போல் எல்லோரும் நல்லா புத்தி யோசனையோட பஸ்ஸில் போக வேண்டிய வழியை பார்க்கணும். டீல்ஸ் எடுத்து போட்டு ஆக்களை மரணிக்கிற வேலை ஒருத்தம் செய்வானு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிமிஷம் நான் கொடுத்தார்.